ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு டீமுக்கு இடையில நடந்த இந்த மேட்ச் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் சரவணனோட. வணக்கம் சரவணன். வணக்கம் ப்ரோ. ஸோ கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவருக்குள்ள போயிடும். ஹெட்மயர் அண்ட் பராக் ரெண்டு பேரை பேட்டிங் அனுப்புனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ராணா ஹிட் பண்ண லெவலுக்கு வந்து பண்ணலன்ற மாதிரி தோணுது. அப்படி இருக்கும்போது ரியான் பராக் எதுக்கு அந்த ஓப்பனிங்ல தெரியல எனக்கு. மேபி நீங்க வந்து ரெண்டு லெஃப்டி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்களா இல்ல என்ன கான்செப்ட்னு தெரியல. ஆனா அங்க ராணா அந்த பொசிஷன்ல இருந்திருக்கணும். அப்படி இல்லாம வந்து அதுக்கு பதிலாக ரியான் பராக் உள்ள வந்ததே எனக்கு ஒரு தப்பான மூவா தான் தோணுச்சு. அண்ட் ஹெட்மயர் வந்து நான் பர்சனலா பார்த்தேன்னா கடைசி ஓவர்ல ஸ்டார்க்க ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அதே ஹெட்மயர் மறுபடியும் சூப்பர் ஓவர்ல நீங்க எந்த தைரியத்துல எடுத்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஒண்ணு இல்லைன்னா வந்து எப்படின்னா நான் ஜெய்ஸ்வால் அண்ட் ராணா வந்து ஓப்பனிங் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். மேபி இந்த ஒன் டவுன்ல வந்து வேற யார் வருவான்னு தெரியல. பட் இவங்க ரெண்டு பேர் தான் வரணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் ஹெட்மயர் அப்பவே ஆல்ரெடி அவர் அப்பதான் கிரீஸ்ல இருந்திருக்காரு. அப்பதான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. மேபி அந்த எனர்ஜி லாஸ் இருக்கும். லாஸ்ட் ஓவர்ஸ்ல நிறைய டபுள்ஸ் ஓடுனது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கணும். அதுவே ஒரு மிஸ்டேக் தான். அண்ட் கம்பேரிங்லி அகெயின் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு பவுல் பண்ண போறான்றது ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தர் யார்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதே ஓவர் வந்து இன்னொருத்தவங்க ஃபேஸ் பண்ணும்போது அஸ் அ பேட்டரா வந்து அது ஒரு தனி ப்ரெஷர் ஆட் ஆகும். அது கன்சிடர் பண்ணாம எப்படி அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே ரைட். அண்ட் சந்தீப் சர்மா ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பர் ஓவர்ல அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெத் ஓவர்ல சந்தீப் சர்மா நல்லா தானே போட்டிருக்காரு. நிறைய டைம் 10 ரன் 15 ரன் எல்லாம் அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் சோஷியல் மீடியால பாக்குறேன். உங்களோட இது எப்படியா இருக்குது சந்தீப் சர்மாவுக்கு சூப்பர் ஓவர்? இல்ல சந்தீப் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்தது கம்பேரிங் டு இன்ஸ்டெட் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு நல்ல மூவ்னு சொல்ல முடியாது. ஓகே இட் வாஸ் an unexpected மூவ். ஆனா என்னன்னா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பவுல் பண்ணலன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு டோ கிரஷிங் யாக்கர்ஸ் போடுவாரு. அப்படி போடுற ஒருத்தர் வந்து எதுக்கு ஸ்லோ பவுன்சர் எல்லாம் போட்டாருன்னு எனக்கு புரியல. அவரோட பிளானுக்கு அவர் ஸ்டிக் ஆன் ஆயிருந்தாருன்னா மேபி இந்த ஸ்கோர் அவர் டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். ஓகே அதாவது சந்தீப் சர்மா வந்து நீங்க ஆர்ச்சர் பதில எடுத்துட்டீங்க பவுலிங் போட வச்சிட்டீங்கன்னா வந்து அவர் வந்து அதுல ஸ்டிக் ஆன் ஆயிருக்கணும். அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாருன்றதுதான் எனக்கு தோணுது. அந்த இடத்துல அவர் வந்து அவரோட ஸ்கில்ஸை பேக் பண்ணி அவர் வந்து போட்டிருந்தாருன்னா ப்ராபப்ளி இந்த ஒரு 4 பால்ல முடிஞ்சிருக்காது. இது பயங்கர இன்னும் ரொம்ப க்ளோஸ் காலா போயிருக்கும் இந்த சூப்பர் ஓவர். ஓகே குட். அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெகக்கோட இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கன்சர்னிங்கா இருக்குது அவர். ஏன்னா இவ்வளவு நாள் தொடர்ந்து நம்பிட்டே இருக்கிறீங்க. பட் ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு 10 ரனுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரதானே செய்யுது. ஆமா டோட்டலி ஒரு ஆஃப் சீசன் சொல்லலாம். கம்பேரிங்லி வந்து போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா பும்ரா வந்து பாருன்ற மாதிரி ஒரு கேம்லாம் ஆடினாரு. ஸோ அப்படி இருந்த ஒரு பிளேயர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவாரு. அது கீழெல்லாம் விளையாடவே தெரியாத ஒரு மாதிரியான பிளேயர். அண்ட் அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற ரன்ஸுமே ஒரு 30 to 40 ரன்ஸ் மட்டும் தான். குவிக் ஃபயர் அந்த பவர் பிளேக்குள்ள அந்த ஒரு பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷனே அவர்கிட்ட இருந்து அதாவது அவர்கிட்ட இருந்து திரும்ப வந்து நமக்கு அவுட்கமா வரமாட்டேது. அண்ட் கம்பேரிங்லி இப்போ வந்து 6 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லீக் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மேல காட்ட மாட்டாருன்றப்போ எனக்கு என்னமோ வந்து அந்த இடத்துல வேற ஒரு பர்சனை வந்து பிளேஸ் பண்ணலாம். இப்போ ஃபாஃப் டு பிளஸஸ் வந்து நடுவில் கொஞ்சம் இப்போ அடிக்கடி இன்ஜுரிஸ் இல்லைன்னா வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அபிஷேக் பரேல் மேலே இறக்குற மாதிரி அவங்க கேஎல் ராகுலே மேலே இறக்கிட்டு எனக்கு டொனோவன் ஃபெரேரா அவர் வந்துட்டு கீழே மிடில் ஆர்டர்ல பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். அவர் வந்து இன்னும் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. ஹீ கேன் ஹிட் வெரி பிக் சிக்ஸஸ். பயங்கரமா டர்ன் பண்ணக்கூடிய பிளேயர். ஏன்னா ஜேஎஸ்கேக்கு ஜொனாதன் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அப்படி ஒரு பிளேயர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ மேபி இவரை வந்து ட்ராப் பண்றதுக்கு ஒரு ரைட் டைம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆஃப்டர் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ராப் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு டீமும் இருக்கு, உங்களுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணலாமே. ஓகே அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த டீம் இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி இதே கொஸ்டின் எழுப்பியிருந்தோம். 5 பவுலர்ஸ் 6வது பவுலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேட வேண்டி இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே ஒரு பிரச்சனை இங்க நம்ம ஆர்ஆர்ட்ட நம்மளால பார்க்க முடியுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா. இல்ல ஹசரங்கா வந்து உங்களுக்கு பேட்டராகவுமே ஆக்ட் பண்ண போறாரு. 6வது பேட்டராகவுமே அவர் தான் ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வெறும் 6 பவுலர்ஸ் சாய்ஸ் வச்சு மட்டுமே ஒரு டீம் வந்து கேன் டே கோ ஆல் தி வே?
இல்ல டெஃபினட்டா இல்ல. ஏன்னா வந்து எப்பயுமே உங்களுக்கு அந்த ஒரு குஷன் வேணும். எல்லாருமே ஒரு 6 பவுலிங் 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. மேபி நமக்கு அந்த 7 பவுலிங் ஆப்ஷன்றதெல்லாம் வந்து ஒரு பியாண்ட் த லக்ஸரின்ற மாதிரி இருக்கலாம். ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஒரு பவுலர் அன்னைக்கு அடி வாங்கிட்டாங்கன்னா இன்னொன்னு உங்களுக்கு அது சேவ் பண்றதுக்கு மாதிரி ஒரு ஸ்டெப்னி மாதிரி தான் அது தேவைப்படும். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த 5 பவுலர் ஆப்ஷன்ஸ்ல எப்பயுமே போறதுல இந்த ஒரு பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 5 பவுலர்ஸுமே வந்து ஒரு ப்ராப்பரான பவுலர்ஸான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து மத்த டீம்ஸ்ல எடுத்துக்கிட்ட மாதிரி தான் நீங்க இப்போ எஸ்ஆர்எஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே பிரச்சனை தான் இருந்திருக்கு. எல்எஸ்ஜிலேயே அதே பிரச்சனை தான் இருக்கு. இங்கேயும் நீங்க அந்த கம்பேரிசன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதே பிரச்சனை தான். உங்களுக்கு வனிந்து ஹசரங்கா எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காரோ அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா தீக்ஷனா இருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே ஓவர்ல மூணு ஃபுல் டாஸ் போடுறாரு அவரு. அந்த 3வது ஃபுல் டாஸ்ல தவறி விக்கெட் விழுந்துருச்சே தவிர மத்தபடி அந்த ஓவர் வந்து 16 ரன் போகுது. அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு பிரைம் ஸ்பின்னர் கிடையாது. உங்களுக்கு அவர் 5th பவுலரா அவரை நீங்க எடுத்துட்டு போறீங்க. அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. மற்றபடி உங்க பேஸ் அட்டாக் மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப கான்ஸ்டன்டா கன்சிஸ்டன்டா இருக்குது. உங்களுக்கு சந்தீப் சர்மா இருக்காரு, அங்கிட்டு வந்து ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு நல்லா போடுறாரு. தேஷ்பாண்டே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லைனாலும் அங்க இங்கேன்னு அவர் உங்களுக்கு பவுலிங் மாத்தி கொடுக்குறாரு. பட் இங்கிட்ட இந்த சைட்ல பார்த்தா வனிந்து ஹசரங்கா இல்லைன்னா ஃபசலக் ஃபரூக்கி எடுத்துட்டு வர போதும் அவர் அடி வாங்குறாரு. அண்ட் வந்துட்டு இங்க தீக்ஷனாட்ட இருந்து நீங்க ஆப்வியஸ்லி ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாதுன்றப்போ பவுலிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அந்த பவுலிங் கன்சர்ன் இருக்கிறனாலதான் அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க. ஓகே. அண்ட் அதே பேட்டிங் நம்ம பாத்துட்டோம்னா கரெக்டா 6 பேட்டர்ஸ் தான். இப்போ ஹெட்மயர் அண்ட் ஜுரல் கடைசி பால் வரைக்கும் நின்னாங்க. அந்த இதுல ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்டர் யார் உள்ள வந்திருப்பான்னு பார்த்தோம்னா ஹசரங்கா உள்ள வந்திருப்பாரு. ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனையா தானே இருக்கும். கரெக்டா ஒரு 6 பேட்டர்ஸ் பேட்டிங் மட்டும் தான் பிடிப்பாங்க, 5 பவுலர்ஸ் பவுலிங் மட்டும் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதாதான் இருக்கு. இப்போ ஹசரங்கா மேல உங்களுக்கு ஒரு ஃபினிஷர் ரோல் கொடுக்குற மாதிரியோ இல்ல கொஞ்சம் ஒரு பேட்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வேணா நம்ம பார்க்கலாம். ஆனா அதுவும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா பேட்டிங்ல அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ ஆனாருமே இந்த ஆப்ஷன்ல நிறைய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து கரெக்டா டீம் செட் பண்ணல அப்படின்ட்டு. அவங்க எனக்கு ரிட்டன்ஷன்ல இருந்தே தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். நான் ஆக்ஷன் மட்டும் சொல்ல மாட்டேன். அவங்க ரிட்டன்ஷன்ல இருந்தே பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் பண்ண டீம் தான். பட்லர் மாதிரியான ஒரு பிரைம் பேட்டரை விட்ட ஒரு டீம் தான். அதை தாண்டி வந்துட்டு எனக்கு அந்த அவங்க அந்த ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண விதமே வந்து ஒரு செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப பார்ட்ஸ் கம்மியா எடுத்துட்டு போன டீம்ஸ்ல ஒன் ஆஃப் தி டீமா இருந்தாங்க. பெருசா பிளேயர்ஸ் எடுக்கல. ஆர்ச்சருக்கு அவுட் அண்ட் அவுட் போனாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் நேம் வேணும், ஒரு பேட்டர் வேணும், அந்த மாதிரி இதுக்கு போகல. கம்ப்ளீட்டா வந்து ஹெட்மேயரை மட்டுமே ஒரு பினிஷரா நினைச்சு வேற எந்த பினிஷரும் வேணான்னு சொல்லி போன ஒரு டீமா தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் ஹோல்ஸ் இதுல வந்து யாராச்சும் ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா டீம் போயிடும் அப்படின்ற மாதிரி தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஆள் போயிட்டா போயிடும் அப்படின்ற ஒரு ரொம்ப வீக்கான ஒரு பிரிட்டிலான டீமா தான், பிரிட்டிலான லைனப்பா தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சஞ்சு சாம்சன் வந்து இப்பயும் ஒரு இன்ஜுரியில போயிருக்காரு. அந்த இன்ஜுரி எவ்வளவு கன்சர்ன்ஸ் தெரியல. ஸோ சாம்சனோட பிளேஸை யார் ரீப்ளேஸ் பண்ண போறா? ஓகே, உங்களுக்கு கேப்டன்சில ரியான் பராக் வந்துருவாரு, விக்கெட் கீப்பிங்ல ஜுரேல் வந்துருவாரு. ஹூ இஸ் கோயிங் டு பேட் அந்த பொசிஷன்ல? ஓப்பனிங்ல யார் பேட் பண்ண போறா? ஏன்னா அப்பயும் இம்பாக்ட் பிளேயர்ல அவர் பேட் பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச். ஆனா இப்போ அவர் விளையாடல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். யாரை நீங்க ஓப்பனிங் இறக்குவீங்க? நிதிஷ் ராணானா ஒன் டவுன்ல யாரை இறக்குவீங்க? ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் வருது. நீங்க சொல்ற அந்த 6 பேட்டர்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கிறதுனால கரெக்டா 6 பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த ஒரு பொசிஷன் வெளியே போயிடுச்சுன்னா இப்ப அந்த பொசிஷன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே. அண்ட் டெல்லி ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னைக்கு எப்படி அவங்க வின் பண்ணாங்கன்றதுதான் நான் புரியல. எப்படிடா நீங்க வின் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. டெல்லி இன்னைக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த பர்டிகுலரா இதுவும் இன்னைக்கு மேட்சஸ் எதுவும் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா பிட்ச் வந்து கொஞ்சம் டிஃபரா தான் ஆச்சு. கம்பேரிங்லி வந்து இந்த பிட்ச் வந்து இந்த கிரவுண்ட் வந்து சின்ன கிரவுண்ட் தான். கிட்டத்தட்ட சின்னசாமி மாதிரி தான் ஒரு சின்ன பவுண்டரி லைன் இருக்கிற ஒரு கிரவுண்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த தடவை பிட்ச் கியூரேட்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணி இந்த பிட்சை வந்து ரொம்ப ஃபிளாட்டான ஒரு பிட்சா பேட்டிங் பாரடைஸ் மாதிரி ஆக்க வேணான்னு பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் பேட்டர்ஸ் ரொம்ப பிக் பண்ற கஷ்டப்பட்டாங்க. பட் அப்படி இருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் ரொம்ப வர்றதுக்கு ரொம்ப திணறிச்சு. டெல்லியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அந்த ரன்ஸே ஒரு ஃப்ளோல வரவே இல்லை. கம்பேரிங் டு செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ராணா அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து நல்லா அடிச்சாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஜுரேல் நல்லா அடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு சொல்ல போனா இந்த ஒரு பர்டிகுலர் கேமுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிட்ச்ல ஒரு மீடியோக்கரான ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காரு KL ராகுல். கிட்டத்தட்ட நிறைய டாட் பால்ஸ் அவருக்கு பெருசா படல. கடைசியா பட ஆரம்பிச்ச டைம்ல விக்கெட் ஆனாரு. அப்படி இருக்கும்போது மேபி அது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடா ஒரு பேட்டிங் இருக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து அங்க இங்கேன்னு ஒரு 1-2 பேர் கிளிக் ஆனாங்க. அக்ஷர் பட்டேல் கடைசியா கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. அடிச்சிட்டு இருக்க டைம்ல அவரும் அவுட் ஆனாரு. ஸோ அவங்களுக்கு
ப்ராப்பரா ஒரு 200 ஸ்கோரே வரல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கோர் வந்து டிஃபெண்டபிள் ஸ்கோர் கிடையாது. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் காட்டிலும் கொஞ்சம் 1 or 2 ரன்ஸ் தான் அதிகமா இருந்திருக்குமே தவிர ஒரு ப்ராப்பரான ஸ்கோர் இல்ல. அப்படி இருக்கும்போது அண்ட் அதான் சொல்ற மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த பவுலிங்கும் வந்து நமக்கு பெருசா வால்டைலா தான் இருந்துச்சு சஞ்சு சாம்சன் இருக்கிற வரைக்கும். எப்படி இந்த கேம் அவங்க ஜெயிச்சாங்கன்றதே தெரியாதுன்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்கு. ஓகே கூல். அண்ட் ரெண்டு டீமும் மூவிங் ஃபார்வர்ட் என்ன டெல்லி சொல்லிட்டீங்க, ஆர்ஆர் மூவிங் ஃபார்வர்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த டீம்ஸ்ல? இல்ல ஆர்ஆர் மூவிங் ஃபார்வர்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல வேற என்ன சேஞ்சஸ் இருக்கு எனக்கு ஆக்சுவலா எனக்கே திரும்ப டவுட்டா தான் இருக்கு ஆக்சுவலா கேட்கணும்னா. இப்ப சஞ்சு சாம்சன்கே நான் அதான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். சஞ்சு சாம்சன்கே நீங்க ரீப்ளேஸ் யார பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதே ஒரு பொசிஷனுக்கு ஒரு பேட்டர் வேணும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஃபில் அப் பண்ண போறீங்க? ஏன்னா நிறைய டீம்ஸ்ல அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது எங்கேயுமே எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இப்போ சில டீம்ஸ் மாதிரி எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி இல்லைன்னா இப்போ ஆர்ஆர் மாதிரியான டீம்ஸ்க்கு மட்டும்தான் சில பேட்டர்ஸ் போனாங்கன்னா அந்த பேட்டரை ரீப்ளேஸ் பண்றக்கோ இல்லை அந்த பவுலரை ரீப்ளேஸ் பண்றக்கோ இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் மட்டும் தான் பிலீவ் பண்ணும். அந்தந்த பிளேயரை வந்து அவங்களோட பேக்கிங்ல தான் அவங்கள பேக் பண்ணும். அவங்களோட ட்ரஸ்ட் அவங்களோட ஸ்கில்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலா மோர் ஓவர் வந்து இன்னைக்கு நடந்த மாதிரி நடந்திருக்குதுன்னா சந்தீப் சர்மாவை வந்துட்டு அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும். இனிமே யாக்கர்ஸ் ட்ரை பண்ணு, பவுன்சர்ஸ் ட்ரை பண்ணாதன்ட்டு. அதே மாதிரி வந்து பேட்டர்ஸையும் பேக் பண்றதும், பேட்டர்ஸ் வந்து எந்த பொசிஷன்ல யாரு பெர்ஃபெக்டா ஆடுறாங்கன்றது பார்த்து பண்றதும், அப்படிலாம் இருந்தாதான் எனக்கு தெரிஞ்ச மூவிங் ஃபார்வர்ட் இந்த சீசன்ல வந்து அவங்களால சர்வை பண்றது அப்படிதான் பண்ண முடியும். கன்சிடரிங் அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அஸ் வெல் அஸ் அவங்களோட பிளேயிங் லெவல். அதனால இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஆர்ஆர் டு குவாலிஃபை டு பிளே ஆஃப்ஸ்ன்றது தான் தோணும். தேங்க்யூ ஸோ மச் சரவணன், டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.